மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாம பார்த்த விஷயம்னா இன்னைக்கு படிக்க போறது கம்ப்யூட்டரோட சம்பந்தமான ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிற சாஃப்ட்வேர் நம்ம படிக்க போறோம். இது படிக்கிறதுக்கு முதல் நீங்க ஒரு விஷயத்த நல்லா விளங்கி கொள்ளணும். இது கிரேட் 10ல மட்டும்தானா இது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லை. நீங்க ஏ லெவலுக்கு போனாலும் சரி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, அதை தாண்டி வாழ்க்கையில என்ன ஒரு சந்தர்ப்பத்திலையும் சரி இது பாவிக்க நேரிடும். ரைட், ஏன் அது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆகவும் முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதெல்லாம் இப்ப பார்த்தோம்னு சொன்னா நான் இப்ப சொல்றேன். ஏ லெவல், ரைட், நீங்க இப்ப கிரேட் 10 படிக்கிறீங்க, சரியா? கிரேட் 10, ரைட், கிரேட் 10 படிக்கிறீங்க. இப்ப கிரேட் 10 படிச்சு முடிச்சுட்டு கிரேட் 11 படிக்கணும் நாம. அப்ப கிரேட் 11 படிக்க முடிச்சுன்னா கிரேட் 10 படிச்சு முடிச்சுட்டு கிரேட் 11 படிக்க, அதுக்கு பிறகு பார்த்த முடிச்சுன்னா கிரேட் 11 கம்ப்ளீட் பண்ணி ஓ லெவல் எக்ஸாம் செஞ்சுட்டு ஏ லெவல்னு சொல்லி ஒன்றுக்குள்ள என்டர் ஆகும். வாழ்க்கை அடுத்த ஹட்ட நகர்வோம். என்ன? ஏ லெவல். ரைட். இப்ப ஏ லெவலுக்கு நீங்க போனதோட அங்க ஐடி இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டா டைம் இருக்கு. ரைட், எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்க ஏ லெவல்ல என்ன ஸ்ட்ரீம் எடுக்கீங்கன்னு எப்பவுமே இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏ லெவல்ல ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா மெட்ஸ் இருக்கு. நான் சைட்ல எழுதுறேன். மெட்ஸ் ஸ்ட்ரீம் ஏ லெவல்ல மெட்ஸ் இருக்கு. பிசிக்கல் சயின்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பயோ இருக்கு, பயோ ஸ்ட்ரீம், பயாலஜிக்கல் சயின்ஸ். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் கொமர்ஸ் இருக்கு, கொமர்ஸ். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இருக்கு. டெக்ல பார்த்தோம்னா பயோடெக், டெக்னிக்கல் இருக்கு. So, இதுகள் தான் ஏ லெவல் இருக்கிற ஸ்ட்ரீம். இதுல ஏதாச்சும் ஒன்று நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், தெரிவு செய்யத்தான் வேணும். அந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப எல்லா எல்லா ஸ்ட்ரீமுக்குள்ளேயும் மூணு மூணு சப்ஜெக்ட் இருக்கும். எல்லா ஸ்ட்ரீமுக்குள்ளேயும் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தாலும் நீங்க அதுக்குள்ள மூணு பாடம் எடுத்துதான் ஆகணும். இது தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னா நாலாவது பாடமா வரும் ஜென்ரல் இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஒரு பாடமா வரும். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் வரும், ஜென்ரல் நாலேஜ். அதுக்கு பிறகு ஆறாவதா ஜிட்டுன்னு சொல்லி ஒரு பாடம் வரும். இந்த 4, 5, 6 இந்த பாக்ஸ் பண்ற பாடங்கள் இருக்குதானே, இது மூணும் எல்லாருக்குமே காமன். என்ன ஸ்ட்ரீம் நீங்க எடுத்திருந்தாலும் எல்லாருமே என்ன செய்யணும், இந்த மூணு பாடமும் எடுத்துத்தான் படிச்சுத்தான் ஆகணும். அது கம்பல்சரி, தயம், சரியா? சாய்ஸ் இல்லை. ரைட். இப்ப நான் இது சொல்றேன்னு சொன்னா இப்ப ஏ லெவல்ல மெட்ஸ் படிக்கிறார்கள். அதுக்கு முதல் ஓ லெவல் ஐசிடி எடுக்காமலும் வருவாங்க. ஓ லெவல்ல சரி, ஸ்டார்டிங்ல ஐசிடி படிக்காம வாராக்களுக்கு ஐசிடி நாலேஜ் ஏ லெவல்ல சரி கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த ஜிட்டுன்னு சொல்லி இந்த பாடம் அறிமுகப்படுத்தி இருக்கு. ஜிட்டுன்னு சொல்லி இதுக்கான காலமா இருக்கு இந்த ஜிட். இது இந்த கிரேட் 10, 11 ஐசிடி படிச்சாக்களுக்கு ஆகவும் சிம்பிளான ஒரு பாடம். ஒன்றுமே இல்லை, நீங்க படிக்காமலே எக்ஸாம் எழுதலாம். கிரேட் 10லயும் கிரேட் 11லயும் படிக்கிற ஐசிடி தான் அங்கேயும் வரப்போகுது. அதே விஷயம் தான் அதுக்குள்ள இருக்கு, இந்த ஜிட்டுக்குள்ள இருக்கு. ரைட். ஓகே, நான் கிரேட் 10 ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயும் இதே விஷயத்த சொல்லிப்பேன். ரைட், இதை கொஞ்சம் கிளியரா கேளுங்களா? இந்த ஜிட்ல ஐசிடி பாடம் சிலாக்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த ஜிட் ஐசிடி பாடம் ஏன்னு சொன்னா சிலாக்கள் ஐசிடி படிக்காம வந்திப்பா எந்த நாலேஜுமே இல்லாம இருக்கு. ஆனா இங்கேயும் ஏ லெவல்லையும் வந்து நீங்க இந்த ஜிட் பாடத்தை கூட அந்த சிலாக்கள் ஒழுங்கா படிக்கலன்னு சொன்னா யூனிவர்சிட்டிக்கு போற நேரம் அங்க ரிப்போர்ட் செய்யணும், அசைன்மெண்ட் செய்யணும், சப்மிட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும், கோர்ஸ் ஒர்க்லாம் செய்யணும். அதெல்லாம் இந்த இப்ப நம்ம படிக்க போற சொல்முறை வழிப்படுத்தல் மைக்ரோசாஃப்ட் வேர்டை பயன்படுத்தி தான் எல்லாருமே செஞ்சாகணும். சில யூனிவர்சிட்டியில கையால எழுதணும், அந்த பேப்பர்ல கையால எழுதி கொடுக்கணும். ஆனா அநேகமா எல்லா இடத்துலயும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கட்டாயம். நீங்க எதிர்காலத்துல ஒரு தேவைக்கு லெட்டர் ஒன்று டைப் பண்ண போறீங்க அப்படி சொல்லி சொன்னா கூட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? அப்ப விளங்கிக் கொள்ளணும். ஆகவும் வாழ்க்கைக்கு கட்டாயமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்திய கிளாஸ்ல படிக்க போறோம். ரைட். இதுல பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட சிலபஸ்ல நார்மலா சிம்பிளா தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி ரைட் ஒரு உண்மையான ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன மாதிரி கேட்பாங்க, அதை எப்படி செய்யற எல்லா விஷயத்தையும் நான் கிளியரா படிப்பேன். ரைட். ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இதை எல்லாருமே பார்க்கலாம். இது நான் கொமனா ஷேர் பண்ணணும், எப்படி இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது ரைட். இப்ப இதுல நம்ம படிக்க போறது கிரேட் 10ல இருக்கிற ஆறாவது யூனிட் தான். ஆனா அது
கிரேட் 10 சிலபஸ் சொல்லி பார்க்காம கொமனா எல்லாரும் பாக்குற மாதிரி படிக்கிற மாதிரி தான் நான் படிப்பிப்பேன். ரைட், உங்களோட எக்ஸாமுக்கும் அது உதவும். ரைட், அடுத்த விஷயம் என்ன நினைச்சுன்னா, இந்த கிரேட் 10 நியூ சிலபஸ் அப்டேட் ஆகி வந்திருக்கு. இவ்வளவு காலமும் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்த்தோம்னா 2010 வேர்ஷன் தான் நடைமுறையில இருந்த. 2010 என்ற புக்லையும் பார்த்தோம்னா 2010 தான் போட்டிருக்கேன். ஆனா இந்த முறை 2026 ஐசிடி நியூ வேர்ஷன் புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லி தெரியா. உங்களுக்கு கிடைச்சிருந்தா எனக்கு செக்ல போடுங்க. உங்களுக்கு கிரேட் 10 ஐசிடி நியூ புக் கிடைச்சிருக்கா இல்லையான்னு செக்ல போடுங்க. ரைட், எனக்கு அந்த புக் இருக்கு. அந்த புக்ல பார்த்தோம்னா என்ன அப்டேட் பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த 2010 வேர்ஷன் இவ்வளவு காலம் பாவிச்சத்தை இல்லாமாக்கி 2019 வேர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ரைட், 2019 வேர்ஷன் கொண்டு வந்தா என்ன பெரிய மாற்றம் இருக்குமான்னு சொல்லி கேட்டா எதுவுமே இல்லை. எல்லாம் அதே இதுதான். என்ன, அந்த இன்டர்ஃபேஸ்ல கலர் இதுல லைட் ப்ளூ மாறிங்களா இல்ல டார்க் ப்ளூவா மாத்தி ஐக்கன்ஸை மாத்தி எல்லா விஷயமும் உண்டானு. இதுல என்ன செய்யலாமோ அதுதான் சரி, எல்லாமே உண்டா. சரியா, அதான் விஷயம். அதை பார்த்து நீங்க குழம்பிக் கொள்ள வேணாம். புக் இல்லாட்டி நீங்க கொலப்படுத்தல இல்ல. ரைட், ஓகே. புக் நீங்க அழகா பார்க்கலாம். ரைட், இப்ப நம்ம சிலபஸ்க்குள்ள போவோம். சொல் முறை வழிப்படுத்தல் கணினியின் மூலம் இலத்திரனியல் ஆவணங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இம்மென்பொருட்களினை பணம் கொடுத்தும் வாங்கவும் முடியும். இம்மென்பொருட்களினை இணையத்தின் மூலம் இலவசமாக பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சொல்லி சொல்லுவோம். ரைட், இந்த உலகத்துல காணப்படுற எல்லா சாஃப்ட்வேருமே அநேகமா 80% எல்லா சாஃப்ட்வேருமே பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 20% சாஃப்ட்வேர்கள் பார்த்தோம் என்ன ஃப்ரீயா இருக்கு. அந்த ஃப்ரீயா என்னத்துக்கு இருக்கு, எல்லாருமே யூஸ் பண்ணணும். அவங்களோட எப்ப எல்லாரும் யூஸ் பண்ணணும் நோக்கத்துக்காக வேண்டி. பட் என்னதான் அதிக அளவான சாஃப்ட்வேர்கள் பேமெண்ட் ஆப்ஷன் இருந்தாலும் அது ஃபிளக்சுவேஷன் கொண்டு இருக்கு. அநேகமான ஆண்ட்ராய்ட் போனு எல்லாம் அது யூஸ் பண்ணலாம். எல்லா சாஃப்ட்வேருமே இருக்கு, நம்ம லேப்புக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ரைட், ஆனா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கு தானே, இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்ல. உண்மையா காசு கொடுத்து பயன்படுத்துற ஒரு சாஃப்ட்வேரா. ரைட், நான் இப்ப என் ஃபுல் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ரைட், என் ஃபுல் ஸ்கிரீனும் ஷேர் ஆயிருக்கும். இப்ப பாருங்க இதுல. ரைட், இதுல நீங்க பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டதுதான் இந்த நம்ம இனி படிக்க போற எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். ரைட், ஓகே. இதுல நீங்க கிளியரா பார்க்கலாம் இயருக்கு என்ன மாதிரி பேமெண்ட் சொல்லி. இதுல மந்தை கொடுக்கும் பாருங்க, மந்த்துக்கு என்ன மாதிரி பேமெண்ட் சொல்லி. ஆனா நம்ம யாருமே காசு கட்டி பயன்படுத்துற இல்ல, செக் வேர்ஷன் தான் யூஸ் பண்றோம். இது ஒரிஜினலா நாம எங்க வாங்குறேன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் அவங்கள்ட்ட வாங்குறேன்னு சொன்னா. ஆனா உண்மையா யாரும் அப்படி வாங்குற இல்ல. நீங்க கம்ப்யூட்டர் ஒன்று கடையில வாங்குற நேரம் அவங்க கம்ப்யூட்டர் கடையிலேயே அவங்க என்ன கிராக் வெர்ஷன் ஒன்று நீங்க பாவிக்கலாம்ன்ற மாதிரி டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அதுல கீழுக்கு பார்த்தோம்னா ப்ராடக்ட் கீ நீங்க அப்டேட் பண்ணணும், இல்லாட்டி நீங்க போட்டிருக்கேன். ரைட், ஓகே. ஆனால் பாவிக்க ஏழுமான்னு சொல்லி கேட்டா நீங்க பாவிக்கலாம். கட்டாயம் பேமெண்ட் பண்ணி எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ரைட், இது மைக்ரோசாஃப்ட் ஒபிஷியல் அவங்க ரைட், அப்படி தேவையில்லை. ஆனா என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம ஸ்கிரீன் ஷேர் ஆகுது கேன்சல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஸ்கிரீன் ஷேர் ஆகி தான் இருக்கு. ரைட், இப்ப இதுல நீங்க இப்ப புதுசா மைக் லேப்டாப்போ கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா கடையில கேட்டா அவங்களே இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அப்படி இல்ல, நீங்க வீட்டை கொண்டாந்துட்டீங்க டிசைன்னா இப்ப உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் ஒன்றும் இல்லை, நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் டிசைன்னா நீங்க நார்மலா வெப்சைட்ல கரெக்ட் வெர்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நீங்க உண்மையாகவே ஒரிஜினல் வெர்ஷன் குறைந்த அளவு கட்டணத்துல எடுத்துக்கொள்ளலாம். குறைந்த அளவு கட்டணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டராஸ்ல டராஸ் அப்படியான ஷாப்பிங் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டராஸ்ல சரி அலி எக்ஸ்பிரஸ்ல சரி பார்த்தா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 2020 எல்லாம் போட்டிருப்பாங்க. எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 300 ரூபா 500 ரூபா அந்த ரேட்ல இருக்கு, 700 ரூபா ஆண்ட்ராய்ட் ரேட்ல இருக்கு. இதை நம்பி வாங்கலாமான்னு சொல்லி கேட்டா நீங்க அதுக்குள்ள போய் அவங்களோட ரிவ்யூல பாக்கலாம். இதுல ஆல்ரெடி ஆக்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்காளேன்னு சொல்லி. இப்ப வாங்குறேன்டா எப்படின்னு சொல்லி கேட்டா நான் இதுல சொல்லி தந்து போட்டு போறேன், எதிர்காலத்துல உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில. ரைட், அப்ப நீங்க இப்ப டெராஸ்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட் சொல்லி சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா அங்க நிறைய செல்லர்ஸ் இருப்பாக. நீங்க என்ன செய்வீங்க, ஒவ்வொரு ஆளுக்கு போய் ரிவ்யூ பார்க்கலாம். ரைட், எடுத்தாக்கள் என்ன மாதிரி ரிவ்யூ தந்திக்கான்னு சொல்லி அதில் பார்த்து இப்ப ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணினாக்கள் கமெண்ட் செல் போட்டிவா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க.
அப்ப எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணி நான் வரும்னு சொன்னா நீங்க உங்களோட கார்டை கொடுத்து தான் அவர்கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணணும். 300 ரூபாவா 400 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணின உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களோட மெயிலுக்கு இல்லாட்டி போன் அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு அவங்கள கேட்பா செட்ல போடுவாங்க. நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னா ஒரு ப்ரொடக்ட் கீ ஒன்று பெரிய இலக்கத்துல இருக்கும். அந்த ப்ரொடக்ட் கீ உங்களுக்கு காட்டுறேன். வெயிட். ப்ரொடக்ட் ரைட். ப்ரொடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ரைட். இதுல நீங்க பார்த்தா தெரியும் இந்த போட்டோவுல நான் ப்ரொடக்ட் கீ கிளியரா போடப்பட்டிருக்கு. நான் இந்த XXY9 அப்படி எல்லாம் போட்டித்தானே இதுதான் ப்ரொடக்ட் கீ. அப்ப அவங்க இப்படி ஒரு ப்ரொடக்ட் கீ ஒன்றை தந்து இன்ஸ்டால் பண்ற எப்படின்னு சொல்லி ஃபுல் கைடையும் தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒஃபிஷியல் வெப்சைட் அதுக்குன்னு சொல்லி அவங்க தருவா லிங்க் உண்டு. அதுல போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் கீ என்ன 2019 வாங்கினியா 2020 வாங்கினேன் அதை கொடுத்து நீங்க ஆக்டிவ் பண்ற மாதிரி டவுன்லோட் கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வழங்கப்படுற எல்லா சாஃப்ட்வேருமே உங்களோட கணினியில நிறுவக்கூடியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி என்டில நிறுவி இருக்கேன். அதனால நான் திரும்ப நிறுவ தேவையில்லை. ஆல்ரெடி எப்படி உங்களோட கம்ப்யூட்டர் எல்லாத்துலயும் இருக்கும் நான் நம்புறேன். ரைட். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் எல்லா சாஃப்ட்வேரும் தான் இது. இப்ப அநேகமா எல்லாத்திர ஐக்கன்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. புதுசா அப்டேட் பண்ணிருக்கேன். அதனால கொஞ்சம் எல்லாம் நியூவா இருக்கு. ரைட். ஓகே. இவ்வளவுதான் மெயினா உங்களுக்கு செல்ற விஷயங்கள். இப்ப நாம சிலபஸ்க்குள்ள போவோம். இங்க பார்த்தோம்னா நான் உங்களுக்காக வேண்டி 2010 இன்டர்ஃபேஸையும் வச்சிருக்கேன். 2019 இன்டர்ஃபேஸையும் வச்சிருக்கேன். நீங்க சும்மா ஒரு பார்த்து கொள்றதுக்காக வேண்டி. ஓகே. ரைட். நான் ரைட். நீங்க இங்கல இடது பக்கம் பாக்குறது 2010 வலது பக்கம் பாக்குறது 2019 இல்லாட்டி லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுக்கொள்வோம். புதுசா வந்ததெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ரைட். என்ன வித்தியாசம் நார்மலா நீங்களே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன கலர்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. மேலே கொஞ்சம் பார்க்க பழசை விட புதுசு பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவா அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதுதான் வித்தியாசம். மற்றபடி அதுல இருக்கிற ஐக்கன்ஸும் சரி அது டூல்ஸ்ல ஐக்கன் எல்லாமே சேம் தான். அது எந்த மாற்றமும் இல்லை. ரைட். ஓகே. இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா வழங்கிட்டா ஏதும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் சின்னத்துல ஏதும் நீங்க கேட்க விரும்புறீங்களா? குயிக்கா செட்ல போடுங்க பார்ப்போம். செட்ல போடுங்க. ரைட். ஓகே. நாம இப்ப பார்ப்போம். ரைட். இதுல பார்த்தோம்னு சொன்னா என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கி. நார்மலா பார்த்தோம்னு சொன்னா இது எம்எஸ் வேர்ட்ல ஹோம் இன்சர்ட் பேஜ் லே அவுட்னு சொல்லி ஒவ்வொன்றா இருக்கு. நான் எந்த கம்ப்யூட்டர்ல எம்எஸ் வேர்டு ஓபன் பண்றேன். ரைட். இது எந்த எம்எஸ் வேர்ட். ரைட். இது பார்த்தோம்னு சொன்னா நான் இந்த எம்எஸ் வேர்ட் காசு எடுத்து வேண்டி நான் சொல்லி கேட்டா இல்ல. இது பார்த்தோம்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டியால உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் தருவாங்க. அதுக்குரிய பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க எம்எஸ் வேர்ட் எக்ஸஸ் எல்லாம் இலகு ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யூனிவர்சிட்டி போனீங்கன்னு சொன்னா சில ஏஐ டூல்ஸ்களும் ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். அவங்களோட யூனிவர்சிட்டி ஐடியை வச்சுக்கொண்டு இமெயில் அட்ரஸ். ஓகே. இப்ப பார்ப்போம். இதுல இந்த மேலுக்கு ஹோம் இன்சர்ட் ட்ரோ
டிசைன், லே அவுட் இருக்க எல்லாமே ஹெப்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். தலைப்பு. ரைட். அதுல இருக்கிற ஒவ்வொரு கருவிகளையும் தான் நம்ம பார்க்க போறோம். இது ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ட்ரோ டேப், டிசைன், லே அவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங். மெயிலிங் ஒரு மெயினான விஷயம் உண்டு, ரிவ்யூ உண்டு சரியெல்லாம் இருக்கு. அப்ப கேள்வி கேட்கிற நேரம், இப்ப யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு மாணவர் அடிக்கீங்கன்னா இதை வச்சு எப்படி ரிப்போர்ட் அதுகள் செய்யறேன்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஓ லெவல் எக்ஸாமுக்கு ரெடி ஆக போறோம். இதுல என்ன மாதிரி கேள்வி வரும்னா, ஒரு குறிப்பிட்ட கருவியை அடையாளப்படுத்திட்டு இந்த கருவியை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறது நம்மளுக்கு வர போற கேள்வி. இப்படி இல்லைன்னு சொன்னா எம்எஸ் வேர்ட்ல இருந்து செஞ்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டுக்கொண்டு இதை செய்யறதுக்கு எந்தெந்த கருவியை பயன்படுத்தி இருப்பாங்கிறதா நம்மளோட கேள்வியா இருக்கும். ஓகேவா? ரைட். இதுல நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை பயன்படுத்தி சரியா ஆவணங்களை தயாரித்தலும் வடிவமைத்தலும், ஒரு டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கும் ஃபார்மட்டிங் பண்றது, எடிட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். படங்கள், முன் ஆயத்த படங்கள், கிளிப் ஆர்ட்ஸ் போன்றவற்றை உட்புகுத்தலாம். இந்த கிளிப் ஆர்ட்ங்கிறது இப்போ உண்மையா பயன்பாட்டிலே இல்லை. சேமித்தலும் மீளத்திருத்தலும், ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்பயாச்சும் திரும்ப ஓன் பண்ணி எடிட் பண்றது. எழுத்து பிழைகளையும் இலக்கண பிழைகளையும் நிவர்த்தி செய்தல். நீங்க இதுல இங்கிலீஷ்ல டைப் பண்ணி போற நேரம் ஏதாச்சும் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அது ஆட்டோ கரெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு, நீங்க அவர்கிட்டயே சொல்ல பார்த்து கொள்ளலாம். சொற்களை தேடுவதும் அவற்றிற்கு மாற்று சொற்களை இடுவதும். இப்ப நீங்க ஒரு 5 பக்கத்துல டைப் பண்ணிட்டீங்கன்னு குறிப்பிட்ட ஒரு வேர்ட் இல்லாட்டி ஒரு லைன் எங்க இருக்கின்ற தேடி நீங்க ஊருண்டா வாசிக்காம அங்க ஃபைண்டிங் இடத்துல நீங்க தேடிக்கொள்ளலாம். அதோட சொல்றது சரியோ போலயோ நான் சும்மா சொல்றேன். நண்பன் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நண்பன் படம் விஜய்ல, அதுல பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வேர்டை பார்த்தோம்னா நிறைய இடத்துல இருக்கும். அந்த வேர்டை என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னா ரிமூவ் பண்ணி போட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு வேர்டை அங்க மாத்தி வச்சிருப்பாங்க. அது எப்படி இப்ப பண்ணிருப்பா, இப்ப ஒரு 5 பக்கத்துல, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, 5 பக்கத்துல படிக்க வேண்டும்ங்கிற வேர்டை மாத்திட்டோம்னு சொல்லி வைப்போம். அப்ப அந்த படிக்க வேண்டும்ங்கிற வேர்ட் பார்த்தோம்னா 5 பக்கத்திலையும் நிறைய இடங்கள் இருந்துச்சுன்னா ஒரு தரத்துல எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு என்ன செய்யலாம், இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி எதை தேடணுமோ அதை மேலுக்கும் ரீப்ளேஸ்ல அந்த வேர்டை கொடுத்து போட்டு ஓகே கொடுத்தா ஃபுல்லா குயிக்கா மாறிடும். அஞ்சல் இணைப்பை அமைத்தல். ரைட். அஞ்சல் இணைப்பை அமைத்தல்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இப்ப நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்த ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க நிறைய எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஒரு கம்பெனி நிஷன்னா 10 20 நிஷன் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இப்ப ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கு, எல்லாரும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு, அநேகமா இப்ப இருக்கிற காலத்துல மெயில் தான் யூஸ் பண்றாங்க. மெயில யூஸ் பண்ணி தான் நம்ம மெயில ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஆனா இந்த மெயில் மேட்ச்ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பணுங்கிற சந்தர்ப்பத்துல மேலுக்கு பார்த்தோம்னா யார் யாருக்கு அனுப்பணுங்கிறத எல்லாருக்குமே மாத்தணும். அவங்க அவங்களோட பேர், அவங்க அவங்களோட அட்ரஸ், அவங்க அவங்களோட போன் நம்பர் எல்லாம் போட்டு குறிப்பிட்ட ஆட்களுக்குன்னு சொல்லி தனித்தனியா அனுப்பணும். அதுக்கு நிறைய டாக்குமெண்ட் எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா டைப் பண்ணாம ஒரு டேபிள்ல அவங்களோட ஒவ்வொரு ஆள டீட்டெயில்ஸ் வச்சு குயிக்கா அதை மெயில் மேட்ச் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்து அச்சிட முன்னர் அதன் முன் காட்சிகளை பார்வையிடவும் ஆவணங்களை அச்சிடவும் முடிதல். ரைட். இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட் செஞ்சு பிரிண்ட் கடைக்கு அனுப்பினாலும் சரி, நீங்க ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி எடுத்தாலும் சரி, அது எப்படி பிரிண்ட் பண்ற நேரம் வருங்கிறத நீங்க பார்த்து கொள்ளலாம். அதான் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படி சொல்லி சொல்றது. ஓகே. இதான் அதுல அவ்வளவு நன்மை, இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுல நன்மை. ஓகே. சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களுக்கு உதாரணம். இப்ப நார்மலா எல்லாருமே பயன்படுத்துறது எம்எஸ் வேர்ட். இப்ப பாருங்க 2003 2007 2010 13 19 23 இப்ப என்ன வந்திருக்கு, இது 23 பிறகு இன்னும் வந்திருக்கு, இப்ப லேட்டஸ்டா வந்ததும் இருக்கு. இப்ப நம்மட சிலபஸ் இவ்வளவு காலம் இருந்து 2010 இப்ப 2019 கொண்டு வந்திருக்கான். இனி எப்ப புக் அப்டேட் ஆகுமோ அப்பா மாறும் இனி அடுத்து. ரைட். இப்ப இந்த எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன்ங்கிற நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது. அடுத்தது இது போலதான் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர்னு சொல்லி இருக்கு. இது ஃபொஸ்ஸாம். ஃபொஸ்ன்னு சொன்னா என்ன,
நம்ம இங்க பார்த்திருந்தோம் என்ன ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ், ரைட்? என்ன இலவசமாக பயன்படுத்துறது, ரைட்? இது என்ன ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அடுத்து கொரல் வேர்ட் பெர்ஃபெக்ட், கிங் ஆஃபீஸ் ஐவர்க். இது என்னத்துக்கு நான் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணுமா? சும்மா எம்எஸ் வேர்டை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லி நீங்க இருக்க போடா. இப்ப எம்சிக்யூ கேள்வியில கேட்கலாம், எம்எஸ் வேர்ட் சாஃப்ட்வேருக்கு உதாரணம் கீழ்த்தரப்பட்டுல எது சொல்லி கேட்கலாம். அப்ப இதுல இப்ப இதுல இருக்கிறத போட்டு போட்டு இது தவிர்த்து எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல போடலாம், பவர் பாயிண்ட் போடலாம், ஏதாச்சும் உண்டு புள்ளியா ஆன்சரை கரெக்ட் பண்றதுக்கு போடலாம். இப்படியான கேள்விகளும் வரும், சின்ன கேள்விகள் வரும். அதுக்கும் தெரிஞ்சிருக்க தானே வேணும், இந்த சாஃப்ட்வேர் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம் பார்ட் டூலையும் சொல்முறை வெளிப்படுத்த மென்பொருள் உதாரணம் 2 இல்லாட்டி 3 இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி எம்எஸ் வேர்ட் 2003, எம்எஸ் வேர்ட் 2010, எம்எஸ் வேர்ட் 2013 இது எழுதிட்டு போடா. அதெல்லாம் என்ன ஒரே தான், நீங்க வேர்ஷனை தான் மாத்தி எழுதுறீங்க. அது பல எம்எஸ் வேர்ட் ஒரு கழி நீங்க அடுத்த லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் இல்லாட்டி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், கோரல் வேர்ட் பெர்ஃபெக்ட், கிங்ஸ் ஆஃபீஸ் ஐவர்க், ரைட்? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கணனியில் சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருட்களை நிறுவாமல் இணையத்தின் மூலம் ஆவணங்களை தயாரித்துக் கொள்ள முடியும். இது கிளவுட் கம்ப்யூட்டிங் என அழைக்கப்படும், ரைட்? இன்றைக்கு நான் எம்எஸ் வேர்ட் என்ற இது என் விண்டோஸ் லேப்லேயே நான் என் மெக்புக்ல பார்த்தோம்னா என் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஒர்க் பண்ணதில்லை. கொஞ்சம் உங்களுக்கு அந்த யூனிட் 3 நோட்ஸ் செய்யற நேரம் ஒர்க் பண்ணல. இப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன், குயிக்கா கிளவுட்ல விண்டோஸ் 365 லொகின் பண்ணி அதுல நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் செஞ்சிருந்தேன், ரைட்? அப்ப அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க அங்க செய்யறதுகள் உங்களோட அக்கௌண்ட்ல கிளவுட் அக்கௌண்ட்ல சேவ் ஆகும். கிளவுட் முகில் கணனி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்மளோட கணனியில சேவ் பண்ணாம கிளவுட்ல சேவ் பண்ணிக்கொள்றோம். அதே போலதான் இந்த மைக்ரோசாஃப்ட் சரி விண்டோஸ் 365 கூகுள் டாக்ஸ் எல்லாம் கிளவுட்ல உண்மையில செய்யற மாதிரி இருக்கு. அதான கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லி சொல்றது. இதுல நன்மை என்ன, கணனியில் இம்மென்பொருட்களை நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன நீங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இடத்தை நிரப்பிட்டு இருக்காம என்ன செய்யலாம், ஆன்லைன்லயே செஞ்சு கிளவுட்லயே சேவ் பண்ணி கொள்ளலாம். கணனியின் வன்வட்டில் மேலதிக இடத்தினை ஒதுக்க தேவையில்லை. இப்ப என்ன நிறைய டாக்குமெண்ட் செஞ்சு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணாலும் கிளவுட்ல சேவ் பண்ண விளக்க முடியுது. இணையதள வசதியுள்ள எந்த ஒரு கணனியின் மூலமும் உமது ஆவணத்தினை மீள திறக்கவும் அதனை மீள ஒழுங்கமைக்கவும் முடியும், ரைட்? இப்ப உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் தெரியும் சொன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கிளவுட் அக்கௌண்ட் எப்பயுமே எங்க இருந்து ஓபன் பண்ணலாம். ஆனா நீங்க இப்போ ஒரு டாக்குமெண்ட் உண்டு உங்களோட, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, நான் எந்த வீட்டுல என் லெப்ப வச்சுட்டு நான் கிளம்புக்கு போயிட்டேன், லெப்ப நான் கிளம்பு கொண்டு போகல, நீ திடீர்னு மாதிரி இந்த லெப்ட்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தேவைப்படுச்சுன்னா அதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க மாட்டேன். ஏன், என் கம்ப்யூட்டர் என் லேப்டாப் வீட்டு இருக்கு. ஒன்று என்ன செய்யணும், வீட்டுல இருந்து யாராவது ஒரு ஆள் என் லேப்டாப் ஆன் பண்ணி ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு அனுப்பணும். இந்த எல்லாருமே நாங்க கிளம்புக்கு போயிட்டோம், வீட்டு ஒருத்தரும் இல்லைன்னா இந்த சந்தர்ப்பத்துல நீர் எடுத்துக்கொள்ள இயலா. இப்ப என்ன செய்யணும், கிளவுட்ல அப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தா எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அநேகமானாக்கள் என்ன செய்வாங்க, தங்களோட டாக்குமெண்ட் சேவ் பண்ணி போட்டு அந்த கிளவுட்லயே சேவ் பண்ணி வைப்பாங்க, ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி பிறகு யூஸ் பண்ணலாம் சொல்லி. நார்மலா கூகுள் டிரைவ் எல்லாம் நீங்க குறிப்பிட்ட அளவு ஜிபி தருவாங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் சரி, நீங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், இமேஜ் வீடியோஸ் அதுல, ரைட்? அது தெரிஞ்ச விஷயம், ரைட்? ஓகே, இப்ப வருவோம் ஹோம் கருவி பட்டை, ரைட்? இதுல என்னென்ன கருவி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம், ரைட்? இந்த ஹோம்ல பார்த்தோம் சொன்னா முதலாவது தடிப்பமாக்குறதுக்குன்னு சொல்லி இருக்கி. இப்ப புக் இருக்கிற எல்லாரும் மார்க் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? இதுதான் முதலாவது. 7 முடிச்சுன்னா நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க, மேலுக்கு ஒரு இல்லத்து ஒரு மார்க் பண்ணுங்களேன், பிரச்சனை ஒன்றும் இல்லையே, நம்ம புக் தான், ரைட்? இதுதான் இருக்கிறது தான் போல்ட், தடிப்பமாக்குற. அதாவது என்ன, நீங்க டைப் பண்ணிட்டு போறீங்கன்னு ஒரு விஷயத்த அதை கிளிக் பண்ணி அதை போல்ட் பண்றது. அடுத்தது இத்தாலிக், சரிக்கிறது. அதுக்கு பக்கத்துல இருக்கி, நான் இது எழுதுறேன், அப்புறம் எல்லாம் செஞ்சு காட்டுறேன். அடுத்து அடிக்கோடிடல். நானும் என் புக்ல சில ஹெடிங்களுக்கு கீழே ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பேன், அதுக்கு இந்த அண்டர்லைன் அடிக்கோடுடலை யூஸ் பண்ணிருப்பேன். எழுத்து நிறம், எழுத்து நிறம் மாத்துறது எங்க இருக்கி, இந்த இருக்கி. இதுதான் எழுத்துக்கு நிறம் மாத்துறது. நான்காவது. அடுத்தது ஆங்கில எழுத்துக்களை பேரெழுத்தாகவும்
சிற்றெழுத்தாகவும் மாற்றுறது. 5வது ரைட், நரிக்கிறது. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரைட், டோன்ட் வெரி. எழுத்தின் அளவை பெருப்பிக்கிறதுக்கு ரைட். இந்த 6வது பார்த்தோம்னு சொன்னா இன்னும் பக்கத்துல இருக்கிற கேபிட்டல் ஏ. எழுத்தின் அளவை பெருப்பிக்கிறது, எழுத்தை பெரிசாக்குறது. நீங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட சொல்லையோ வரியோ டைப் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி போட்டு இதை கிளிக் பண்ணு நிமிஷம் அந்த எழுத்து பெரிசாகி கொண்டே போகும். அதான் எழுத்தை பெருப்பித்தல். இதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிறிதாக்குறது. சரியா, சிறிதாக்குறது. அடுத்தது நிழற்படுத்தல். நிழற்படுத்தல் சொல்லி சொல்றது பார்த்தோம்னு சொன்னா என்ன இருக்கு, இந்த பெயிண்ட் பாக்கெட் கொண்டு செய்யறது நம்ம செஞ்சு காட்டுறோம். சரி, விளிம்பிடல் போர்டர் சொல்லி சொல்றது என்ன இருக்கு, போர்டர் இடல். இது என்ன 9வது, இது 8வது. அடுத்தது அலைன்மெண்ட் சம்பந்தமானது இன்னைக்கு 10வது. அலைன்மெண்ட் இந்த இருக்கிற 3 நீங்க மத்த குறிச்சிட்டீங்கன்னா நான் இதை அழிக்கேன். இந்த குறிச்சி கொள்ளாதாக்கள் குறிச்சி கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்க உங்களோட கிரேட் 10 புக் தானே அதுல நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அலைன்மெண்ட் பார்த்தோம்னா என்ன இருக்கிறது, ஒரு பந்தி ஒன்று தரப்படுச்சுன்னா அது அலைன்மெண்ட் லெஃப்டா ரைட்டா சென்டரா ஜஸ்டிஃபையாண்டு மாத்துறது தான் அது. நம்ம இப்ப எம்எஸ் வேர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த எம்எஸ் வேர்ட் படிச்ச ஒரு குறிப்பிட்ட பகுதி போக இப்ப நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று செய்ய தந்தா அதுல எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்பாக அதை இதுல எப்படி அப்ளை பண்ணி செய்யறங்கிறதுக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். ரைட், ஓகே. அடுத்தது வரி இடைவெளி பார்த்தோம்னு சொன்னா லைன், ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையில பார்த்தோம்னு சொன்னா நம்ம இடைவெளி விடுற அது குறிப்பிட்ட அளவிற்கு. ரைட், அதைத்தான் இங்க செல்லுப்படுது. என்ன இருக்குது அது வரி இடைவெளி. ரைட், அது பிறகு பார்த்தோம்னு சொன்னா எழுத்தின் பேர். இப்ப நீங்க நிறைய ஃபொண்ட் இருக்கு, அதுல இந்த ஃபொண்டை யூஸ் பண்ணலாம். அதுல நிறைய ஃபொண்ட் லிஸ்ட் வரும், அதுல யூஸ் பண்ணிக்கொள்றோம். அடுத்து கீழொட்டு சப்ஸ்கிரைப் சூப்பர்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்ப H2O சொல்லி எழுதுறது 2 கீழுக்கு ஆகுறது. அது பிறகு 3 வர்க்கம் எழுதுறது, எக்ஸ் வர்க்கம் எழுதுறதுலாம் இந்த 2 மேலுக்கு வரணும். H2O 2 கீழுக்கு வரணும்னா அது எழுதி தான் இந்த சப் டிசைன் கீழுக்கு வரும், சூப்பர் ஸ்கிரிப்ட்ல மேலுக்கு போகும். அதை பார்ப்போம். எழுத்தின் அளவு ஃபோன் சைஸ் பார்த்தோம்னா என்ன இருக்கிறது, ஃபோன் சைஸ் எழுத்தின் அளவு இணைக்கிற ஃபோன் சைஸ் 15வது. ரைட், அடுத்தது புல்லட்ஸ் போடுறது. நான் இதுதான் புல்லட்ஸ் போடுறது. தயவு செய்து விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்களா, அது வட்டரிய நான் இன்னும் ஸ்கிரீனு போலியா நேரம். இது 16வது குண்டுக்குடி புல்லட்ஸ் போடுறது. அடுத்தது எண்கள் விடுறதுன்னா இன்னைக்கு 17. உள்தள்ளுதல் அடுத்தது பார்த்தோம்னா என்ன இருக்கிறது, உள்தள்ளுதல். ரைட், ஓகே. இது உங்களுக்கு உண்மையா போர் ஆയിരിக்கும், நாம அடுத்து அங்க போய் பார்ப்போம். சரியா, ஓகே. இது இவ்வளவும் ஹோம் டெப்ல இருக்கிற கருவிகள். அப்ப உங்களுக்கு நார்மலா ஹோம் டெப்ல என்னென்ன கருவி இருக்குங்கிறது நார்மலா தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன டூல்ஸ் சொல்லி. எம்எஸ் வேர்ட் 2010 5 வகையான டாக்குமெண்ட்ஸ் வியூ காணப்படுகின்றது. டிராஃப்ட், வெப் லே அவுட், பிரிண்ட் லே அவுட், ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங், ஆன்லைன் லே அவுட். அது அதுல கீழுக்கு இருக்கு. ரைட், ஓகே. ரைட், நம்ம முன்ன செஞ்ச அவ்வளோத்தையும் நான் இங்க கிளியரான முறைக்கு அழகான ஒரு சார்ட்டா போட்டிருக்கேன். உங்களோட புக்ல எல்லாமே தரப்பட்டிருக்கு கிளியரா. சரியா, அப்ப எந்தெந்த குறியீடு என்னத்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அழகான முறைக்கு பயன்படுத்துறது என்னன்னு சொல்லி போட்டு சைட்ல அவுட்புட் என்ன மாதிரி வருங்கிறதும் போட்டு இருக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறை சொல்லணுமான்னு சொல்லி கேட்டா இல்ல, உங்களுக்கு நம்மளா தெரியும். போல்ட் பண்றேன்னு சொன்னா ரைட், ஓகே. நான் உங்களுக்கு ஸ்கிரீன் எடுத்து காட்டுறேன். இப்ப ஹோம் டேப் பார்த்துரும் தானே, இங்க வாங்க. ரைட், இப்ப இப்ப நீங்க புதுசா மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்குள்ள வந்துட்டீங்க. சரியா, மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓபன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இதுல நான் இருக்கிற இடத்துல
இப்ப இந்த ஸ்பாட்லைட் அடி இருக்கு பாருங்க, இந்த இடத்தை கிளிக் பண்ணி நீங்க சொன்னா இதுல என்னென்ன ஃபண்ட் இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். எல்லா ஃபண்டும் இங்கே இருக்கும். சரியா? அநேகமா எல்லாருமே டைம்ஸ் நியூ ரோமனுங்கிற ஃபண்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? டைம்ஸ் நியூ ரோமன். இல்ல நீங்க ரிப்போர்ட் செய்யற சந்தர்ப்பத்துல நீங்க இந்த ஃபண்டை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களோட கைட்லைன்ல. சரியா? ஓகே. ஆனா உங்களுக்கு தமிழ் ஃபண்ட் என்ன, தமிழ் ஃபண்ட் இதுக்கு இன்சர்ட் பண்ணணும். இதுல தமிழ்ல டைப் பண்ண போறீங்க என்ன, இப்ப நார்மலா எந்த இதுல கலகம்ங்கிற ஃபண்ட் இருக்கு. பட் எனக்கு தமிழ் டைப்பிங் வர மாட்டேன். ஓகே, இப்ப நான் என்ன சும்மா டைப் பண்றது தமிழ்ல டைப் ஆகுது. சரியா? என்ன தமிழ்ல டைப் ஆகுது. ரைட். இந்த தமிழ் ஃபண்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா கலகம் உண்டும் பாமினிண்டும் இரண்டு மெயினான ஃபண்டுகள் காணப்படுது. ஒரு இது தமிழ் டைப் ஆகுது. டைம்ஸ் நியூ ரோமன் டைப் பண்றேன்னா கலகம் இல்லாட்டி பாமினி. சரியா? பாமினி. ரைட். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப நான் இந்த கலகம் பாமினிங்கிற இந்த தமிழ் ஃபண்டை எப்படி இந்த கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்றேன் இல்லாட்டி இன்சர்ட் பண்றேன் இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். ரைட். அது எப்படின்னு நான் இப்பயே இதுலயே சொல்லித்தாரேன். எப்பயாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம். ரைட். இப்போதைக்கு எந்த கம்ப்யூட்டர்ல நான் கலகம் வச்சிருக்கேன். ரைட். ஓகே, இது எப்படின்னு சொன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓபன் பண்ணி, சரியா, அஹ் இதுல ரைட் பாமினி தமிழ் ஃபோன், ரைட், ஏதோ தமிழ் ஃபோன் டவுன்லோட் ஏதோ, ரைட், எப்படி நீங்க சர்ச் பண்ணின உடனே இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். Right. இதுல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபோன் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் போட்டிருக்கும். இதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரைட், பாமினி தமிழ் ஃபோன்லயுமே எத்தனை ஸ்டைல் இருக்குது விளங்கும் உங்களுக்கு. ரைட். இந்த பாமினி தமிழ் ஃபைல இப்ப இந்த டைப் பண்ண எப்படி வரும், இந்த நாளையில டைப் பண்ண எப்படி வரும்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபோன்கள் இருக்கு. இல்ல எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இந்த 5வது டவுன்லோட் பண்றேன். ரைட், 5வது என்ன செய்யறேன், டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆகிட்டு அதோட அடுத்தது கலகம் ஃபோன்டையும் டவுன்லோட் பண்ணுவோம். சாரி, உங்களுக்கு காட்டுறேன். கலகம் தமிழ் ஃபோன் டவுன்லோட். ரைட். அப்ப இந்த கலகம் ஃபோன்டையும் பார்த்தோம் சொன்னா டவுன்லோட் பண்றதுக்கு அது என்ன, இந்த டவுன்லோட் ஃபோன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இதுல அப்பப்போ பிளாக் ஆகுது, நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இது ரைட். இதுல போயிட்டு நீங்க டவுன் பண்ண சொன்னா ரைட், டவுன்லோட் ஆகாது. ரைட். இது ஜிப் ஃபைல வருது இருக்கணும். ரைட். அப்ப நான் இந்த இது பாமி டவுன்லோட் பண்ணதுக்கு வாரேன். ரைட். இந்த டவுன்லோட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க பாமினி ஃபோன் டவுன்லோட் ஆகிருக்கு. இது எப்படி இன்ஸ்டால் பண்றங்கிறது சொல்றேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் செல்லுது.
ரைட். அப்ப நான் எந்த இப்ப ஃபோன் டவுன்லோட் பண்ணது டவுன்லோட்ஸுக்குள்ள வந்து கிடக்கு. டவுன்லோட்ஸுக்குள்ள என்ன பாமினி தமிழ் ஃபைண்ட் சொல்லி கிடக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணினா என்ன இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க இன்ஸ்டால கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டருக்கு அந்த பாமினி ஃபோன் இன்ஸ்டால் ஆகும். ரைட். இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும், இது உண்மையா இன்ஸ்டால் ஆயிட்டாண்டு. இப்ப பாமினி தமிழ் ஃபைங்கிற ஃபோன் சரியா, நான் இங்க வாரேன், இங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். ரைட். இங்க பாமினி 4 இருக்கு. இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணினது. ரைட். ரைட். இங்க பாருங்க பாமினி 5 இதான் டைப்பா, இப்படிதான் வருமாமா அது சரியா. ஒரே எழுத்து டைப் பண்றதுல அப்படி இருக்கு. ரைட். இது பாமினி 5 சரியா, உங்களுக்கு டிஃப்ரெண்டா காட்டுறேன். அடுத்தது நான் இது இப்ப நான் பண்ணது பாமினி போன் ஒன்று நான் டைப் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ண பாருங்க. பாமினி போன் அது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது. பாமினி ஃபோ பாருங்க, பாமினி ஃபோ இப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. ரைட். அப்ப அந்த பாமினி போன்லயும் தமிழ் நிறைய வகை இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு நேரடியாவே காட்டினேன். உங்களுக்கு என்ன போன் தேவையோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை தமிழ் டைப்பிங்க்கு நீங்க தான் பழகி கொள்ளணும். நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு சொல்லி டைப்பிங் மாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லி சில வெப்சைட் இருக்கு. அதாவது அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இதுகள் ஃபர்ஸ்ட் நீங்க டைப் பண்ணி பழகணும். அது ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மலா கீபோர்ட் வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு எழுத்தை குறிக்குது. நீங்க ஒரு ஒரு 2 3 நாள் டைம் கொஞ்சம் எடுத்து டைப் பண்ணி பழகினீங்கன்னா நீங்க உண்மையா டைப் பண்ணி பழகிடுவீங்க. அதே மாதிரி தமிழ் டைப்பிங் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது அப்படி இப்படியான ஜொப்புகளும் நார்மலா இருக்கு. சும்மா நார்மல் சின்ன காசு சம்பாதிக்கலாம். ரைட். ஓகே. சும்மா சஜஷன். ரைட். ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து புதுசா ஒரு எம்எஸ் வேர்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுல இருந்து போன் இன்ஸ்டால் பண்றதுல இருந்து எல்லாம் பார்த்துட்டு இப்ப உள்ளுக்கு இப்ப வந்திருக்கேன். இது ஹோம். இப்ப நான் டைம்ஸ் நியூ ரோமன் போன்ல வைக்கிறேன். இப்ப ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் சொல்லணும். நீங்க என்ன டாக்குமெண்ட் செய்ய போறீங்களோ ரைட், அத அதுக்கேற்ற மாதிரி இங்க லே அவுட்ல அந்த ஆப்ஷனை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இப்ப இத பாருங்க, இந்த பேஜ் A4 ஷீட் மாதிரி நேரா இருக்கு. இந்த ஒரியன்ட்ல இருக்கிறது லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நீங்க என்னதான் ஹோம்ல இருக்கிற ஸ்டார்டிங்ல என்ன டெப்ப என்ன டூல்ஸை யூஸ் பண்றேன்டாலும் அதுக்கு முதல் என்ன பேப்பர் என்ன சைஸ்ல செய்ய போறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த லே அவுட்ல பார்த்தோம்னா இந்த ஓரியன்டேஷன்ல போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப்னு 2 விஷயம் இருக்கு. போர்ட்ரைட்டுங்கிறது நேரா இருக்கு, லேண்ட்ஸ்கேப் போட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு இது விளங்கும். அடுத்து பேஜ் சைஸ் நார்மலா A3யா A4 சொல்லி இருக்கு. நம்ம எப்பயுமே A4 சைஸ். அடுத்து லெட்டர் லீகல் அப்படியே ஒன்று இருக்கு. A4 சைஸ் நம்மளோட சைஸ். இப்ப என்ன நமக்கு அடுத்து போர்ட்ரைட். அடுத்தது இங்க மார்ஜின்ல பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு மார்ஜினும் இருக்கு. அதாவது ஆஹா டொப்ல இருந்து என்ன கிப்ட்ல இருந்து நம்ம டைப் பண்ணணும்னு சொல்லி. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் என்ன இப்ப வெல்கம் டு மை கிளாஸ் இப்படி டைப் பண்றேன் தானே, இது நீங்க பார்க்கலாம். இப்ப இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இந்த மார்ஜின்ல போயிட்டு இப்ப இது 2.54 இருக்கு. டைப் பண்ற எல்லாமே 4 பக்கத்துக்கும் 2.54 சென்டிமீட்டருக்கு உள்ளுக்கு தான் எல்லாம் வரும். இப்ப ஒன்று மாத்தினு சொன்னா ஒன்று என்ன குறிப்பிட்ட சின்ன இடைவெளி அப்ப அது வெளியில ஆயிரும். உங்களுக்கு விளங்கும் என்ன வித்தியாசம் நடந்தீங்க விளங்கும். இப்ப நீங்க ரிப்போர்ட் செய்யற நேரம் இல்லாட்டி ஒரு அசைன்மெண்ட் செய்யற நேரம் ஒரு கோர்ஸ் ஒர்க் செய்யற நேரம் அதுக்கு ரிப்போர்ட் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுல ஸ்டார்டிங் முதலாவது பக்கத்திலேயே எல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த பேஜை நீங்க ஓரியன்டேஷனை லேண்ட்ஸ்கேப்ல வைக்கணும், இதை போர்ட்ரைட்ல வைக்கணும், சைஸ் என்ன மாதிரி இருக்கணும். நியமா எல்லாம் A4 சைஸ் தான். A3 இருந்துச்சுன்னா A3 மாத்தணும். அதுக்கப்புறம் மார்ஜின் பார்த்தோம்னா அவங்க சொல்லிருப்பாங்க இதுல இருந்து 1.4 இருக்கணும் 2 இருக்கணும் சொல்லி எல்லாம் கிளியரா போட்டிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க டாக்குமெண்ட் செய்யணும். நீங்க எதிர்காலத்துல யூனிவர்சிட்டிக்கு போனா அப்படி இல்லாம இதுக்குள்ள இருக்கிற சைஸ் இல்லைன்னு சொன்னா கஸ்டம் மார்ஜினுக்குள்ள போய் உங்களுக்கு தேவையான மாதிரி இதுகளை நீங்க மாத்தி அப்டேட் பண்ணி உங்களுக்கு விரும்பின சைஸை எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஓகே. ரைட். இப்ப நம்ம வாங்க ஹோம். ரைட். இப்ப இதுல வெல்கம் டு மை கிளாஸ் போட்டிருக்கேன். இதை நான் செலக்ட் பண்ணி
இதுல என்ன பொன் வேணும்னாலும் நான் மாத்தி என்ன மாதிரி வருன்னு சொல்லி எடுத்து பார்த்து கொள்ளலாம். கொமிக் சன்ஸ்ங்கிறது எனக்கு உண்மையா பிடிச்ச பொன் இதுதான், மை ஃபேவரட் உண்மையா சொல்ல போனா. அந்த நீங்க ஓட்ட மாத்தி பார்த்தாலும் அதெல்லாம் போட்டிருப்பேன் நான், இது கொஞ்சம் லுக் அடிக்கிறதால இட்ஸ் ஓகே உங்களோட. பட் இப்ப இந்த ஃபோன்ல இருக்கு எனக்கு. இத போல்ட் பண்ற என்ன, போல்ட் பண்ணினா கொஞ்சம் தடிப்பமா மாறுது. கொஞ்சம் பாருங்க, இது போல்ட் பண்றதுக்கு முதல், போல்ட் பண்றதுக்கு முதல், போல்ட் பண்றதுக்கு முதல். இப்ப இதை கிளிக் பண்ணி போல்ட் பண்றது எப்படி தடிப்பமா மாறுது நீங்களே பார்த்து கொள்ளலாம். இப்ப அடுத்தது நான் கண்ட்ரோலோட ஏ கொடுக்கேன். ரைட், சிடிஆர்எல் பிளஸ் ஏ. கண்ட்ரோலோட ஏ நீங்க கீபோர்ட்ல கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? நீங்க வேர்ட்ல எத்தனை டாக்குமெண்ட் டைப் பண்ணிருந்தாலும் எவ்வளவு விஷயம் இருந்தாலும் எல்லாமே ஒரு தரத்துல செலக்ட் ஆகும். நான் இப்ப கண்ட்ரோலோட ஏ கிளிக் பண்றேன் பாருங்க, எல்லாம் செலக்ட் ஆகுது. ரைட், அதுதான் இப்ப சொன்னேன். இப்ப கண்ட்ரோலோட ஏ கிளிக் பண்ணி நான் போல்ட் பண்ணினதை ரிமூவ் பண்றேன். ரைட், நீங்க போல்ட் பண்ணினதானே இந்த போல்ட், இதுக்கு ஷார்ட்கட் கீ சிடிஆர்எல் பிளஸ் பி. போல்டுக்கு பி தானே, அதனால இதை யூஸ் பண்ணினா நான் இப்ப இந்த கீபோர்ட்ல இப்ப நான் கண்ட்ரோலோட ஏ பிரஸ் பண்றேன், எல்லாம் செலக்ட் ஆகுது. இப்ப கண்ட்ரோலோட பிஏ கொடுக்கேன், போல்ட் ஆகுது பாருங்க, போல்ட். ரைட், போல்ட் ஆகுது. அடுத்தது அடுத்தது பார்த்தோம்னா இத்தாலிக். இத்தாலிக்கு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் ஐ, கண்ட்ரோலோட ஐ. இப்ப பார்த்தோம்னா நான் கண்ட்ரோலோட ஏ கொடுத்தேன் என்ன நடக்கும்? எல்லாம் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஏ, சிடிஆர்எல் பிளஸ் ஏ. கண்ட்ரோலோட ஏ கொடுத்தேன்னு all select. ரைட், இப்ப நான் கண்ட்ரோலோட ஏ கொடுக்கேன், all செலக்ட் ஆகிட்டு. இப்ப பிஏ கொடுத்தேன்டா போல்ட் ஆகும். இப்ப பாருங்க போல்ட் ஆகுதா இல்லையா? ரைட், போல்ட் ஆகிட்டு. இப்ப ரிமூவ் பண்ணிட்டேன், இது போல்ட். இப்ப ஐய கிளிக் பண்றேன், கவனமா பாருங்க. ஐய கிளிக் பண்ணினா எழுத்து சரி இது, எழுத்து சரி இது பாத்தீங்களா? அழகா விளங்கும் உங்களுக்கு, எழுத்து சரி இது. ரைட், எழுத்து சரி இது. அடுத்தது கண்ட்ரோலோட யூவை கிளிக் பண்ணினா அண்டர்லைன். அண்டர்லைன் வட்டி பாத்தீங்களா? அண்டர்லைன், டிபிஆர்எல் பிளஸ் யூ, கண்ட்ரோலோட யூ. ரைட், அப்ப நீங்க குறிப்பிட்ட, நான் கண்ட்ரோலோட ஏ கொடுத்து யூ எடுத்துட்டேன். நீங்க குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டும்தான் அண்டர்லைன் பண்ண கண்ட்ரோலோட யூ கொடுத்தா சரி, இல்லாட்டி இங்க வந்து நான் செலக்ட் பண்ணினா சரி. இந்த அண்டர்லைன்லயும் நிறைய வகை இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு விரும்பினத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? இதுதான் அண்டர்லைன். அடுத்தது ஸ்ட்ரிக் அவுட்னு சொல்லி செல்லுவோம். இதை கிளிக் பண்ணினா நடுவுல cross கோடு வரும். ரைட், நடுவுல cross கோடு வரும். ரைட், அடுத்தது இப்ப இதை நான் ரிமூவ் பண்றேன். இந்த ரைட், இது செலக்ட் ஆயிருக்கு. ரைட், இது இந்த வெப்சைட்ல லிங்க், சரியா? அப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த வெப்சைட்ல லிங்க பெரிசாக்க போறேன். இந்த டெக்ஸ்ட பெரிசாக்க போறேன்னு சொன்னா இதை கொடுத்து பெரிசாக்குறேன். பாருங்க, இந்த 48க்கு பக்கத்துல இருக்கிற கேபிட்டல் ஏ கொடுத்தா பெரிசாகும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற சின்னதா இருக்கிற கிளிக் பண்ணா அது சின்னதாகிட்டு போகும். உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்குது. இல்லாட்டி இந்த 36 இல்லாட்டி இந்த சைஸை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு விரும்பின சைஸுக்கு நீங்க கொண்டு போய் கொள்ளலாம். சைஸை மாத்துறதுக்கு இதுக்குள்ள ஃபொண்ட் மாத்துறது உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட், இப்ப ரைட், அடுத்தது உம் இதை ஹைலைட் பண்ணணும் விஷயம்னா இந்த ஹைலைட்டர் ஆப்ஷன் இருக்கு, ஹைலைட் பண்றது. ஹைலைட் பண்றது டுடே கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல பாருங்க, டுடே கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏதோ டைப் பண்ணது, இந்த இம்பார்ட்டன்ட்ல இந்த ஓ நான் டைப் பண்ணல, சரியா? இம்பார்ட்டன்ட்ல ஓ நான் டைப் பண்ணல. இப்ப பாருங்க ரெட் கோடா காட்டுது, ஏன் காட்டுது? அங்க அந்த வேர்ட் பலன்னு காட்டுது. இப்ப நீங்க இப்ப இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது சஜஷன்ல காட்டும், ஸ்பெல்லிங் எது கரெக்டானதுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது சரியான வேர்டை தரும். இதுதான் ஸ்பெல் கரெக்ஷன் சொல்லி சொல்றது. ஓகே, அப்ப அந்த கீழுக்கு இப்ப இந்த டுடேலையும் நான் இந்த டி எடுத்து போட்டுடுறேன்.
அது ஒரு வேர்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு நாம ஒண்ணு செய்யலாம். இந்தியால எடுத்து பார்ப்போம். அதுக்கு வரும் இல்ல, அது குறிப்பிட்ட வேர்டா கணக்கு எடுக்க இல்ல. அது ரைட், ஓகே வேணாம். ஒரு வேறு நல்ல வேர்டு என்ன இருக்கு? வெல்கம்ங்கிற வேர்ட்ல எடுத்து பார்ப்போம். ரைட், இந்த வெல்கம்ங்கிற வேர்ட்ல என்ன சஜஷன் தருது? அப்ப இதுக்கு ஏன் வரல? ம், அதுக்கு வருது இல்ல, மன்னிக்கவும். ரைட், ஓகே, இதானது. ரைட், இப்ப அடுத்தது, இப்ப இந்த டுடே கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல எந்த எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரும் பெருசா இருக்கு. நீங்க கிளியரா பார்த்தா தெரியும், எல்லா சொல்லுடையும் முதல் எழுத்து பெருசா இருக்கு. ஐ மீன் கேபிட்டல் இருக்கு. இன்னும் இருக்கு பாருங்க, ஒரு டூல் உண்டு, சேஞ்ச் கேஸ் ஒரு ஆப்ஷன். இதுல கிளிக் பண்ணா சென்டென்ஸ் கேஸ்ன்னு ஒன்று இருக்காம். அது என்ன செய்யுதுன்னு பாருங்க. முதலாவதுக்கு மட்டும் அந்த லோவர் கேஸை கிளிக் பண்ணினா எல்லாம் சின்னதா மாறுது. அப்பர் கேஸ் எல்லாம் பெரிய லெட்டர்ல வருது. கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். இப்ப என்ன செய்யுது, நான் ஸ்டார்டிங்ல டைப் பண்ண மாதிரி முதல் எழுத்தை மட்டும் பெருசில தருது. அடுத்து டொகுல் கேஸ். அப்ப டொகுல் கேஸ் என்னையாம்? டொகுல் கேஸ்டா முதலாவது எழுத்து சின்னதாகவும் மத்தெல்லாம் பெருசாவும் தருது. ரைட், இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த கேபிட்டலே சிம்பிள் சேஞ்ச் கேஸ்ங்கிறதுக்குள்ள இருக்கு. ரைட், எதை கிளிக் பண்ணிருக்கேன்னு கிளியரா பார்த்து வச்சுக்கொள்ளணும். மறவா தெரியாது ஃபாலோ விட்டுட்டு சொல்லிடப்படா. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த right, அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா? ரைட், இதை நீங்க குறிப்பிட்ட ஒரு வேர்டை சொன்னா ரைட், இதை நான் ஏன் இப்ப டுடே கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் நான் டைப் பண்ணிச்சுன்னா, வெரிங்கிற வேர்டை மட்டும் ஹைலைட் பண்றேன்னா அதை கிளிக் பண்ணி போட்டு இதை கொடுத்து நீங்க ஹைலைட் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஹைலைட் பண்ணினா அது என்ன, குறிப்பிட்ட வேணும்ட கலருக்கு நீங்க ஹைலைட் பண்ணலாம். சரியா? சரி, வேணும்ட கலருக்கு நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க டார்க் கலர் குடிக்கீங்கன்னு சொன்னா, டார்க் கலர் குடிக்கீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற பொன்ற கலரை லைட் கலரா மாத்தினா நல்லா இருக்கும். பாத்தீங்களா? ரைட், இப்ப நான் எப்படி பொன்ற கலர் மாத்தினேன்? தேவையானதை கிளிக் பண்ணி போட்டு இந்தா இருக்குது. சாரி, இதுல என்ன கலர்ல மாத்தணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணினா அது மாறும். இன்னரிக்கா இன்னைக்கு இது எல்லா கலரும் இருக்கு. தேவையான இல்லாட்டி என்ன கலர் போகணுமோ இங்கே போய் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. இது நார்மலா பார்த்துட்டோம். ரைட், அடுத்தது பார்த்தோம் டிசைன்னா நாம இன்றைக்கு பார்க்க போறது புல்லட்ஸ் நம்பரிங், அதுல பார்ப்போம். ரைட், இப்ப கிரேட் 10 ஐசிடி, கிரேட் 11 ஐசிடி, இதுக்கு ரெட் லைன் காட்டுது. என்னையா கொடுக்கட்டாம? சரி வேணாம் நமக்கு. ரைட், இப்ப இதுக்குள்ள சரியா யூனிட் 1, யூனிட் 2, அப்படி நம்மளுக்கு எத்தனை இருக்கு? யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9. ரைட், இப்ப நமக்கு இத்தனை யூனிட் இருக்கு. அவங்க ஏன் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு விளங்கும் பார்ப்போம். ஆனா கிரேட் 11 சிலபஸ்ல நமக்கு பார்த்தோம்னா 6 யூனிட் தான் இருக்கு. வா, இங்க 9 அங்க 6, சிம்பிள். ரைட், ஓகே. ஒரே பேஜ்ல வந்து வழங்கப்படுத்த. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே இதுக்குள்ள இருக்கு. எல்லாம் கொஞ்சம் விளங்கி கொள்ற கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த கிரேட் 10 ஐசிடியையும் கிரேட் 11 ஐசிடியையும் செலக்ட் பண்ணி இங்க இங்க வேணும்ன்றத செலக்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க வந்து சிம்போல்ஸ்ல தேவையானது என்ன வேணுமோ அதில் தேடி எடுத்து கொள்ளலாம். இப்போதைக்கு அதெல்லாம் நமக்கு வேணாம். இதுக்குள்ள இன்னைக்கிறத கிளிக் பண்ண அந்த புல்லட் லைப்ரரியில என்னென்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நார்மலா பாருங்க. புல்லட் லைப்ரரியில என்னென்ன இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே இருக்கு. இப்ப நான் இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணினா சரியா பாருங்க, நான் உண்மையா இந்த யூனிட்டுக்கு நேர எல்லாம் டைப் பண்ணியிருந்தது அது கொஞ்சம் உள்காகிட்டு நான் அந்த
புல்லட் போடையும் அந்த புல்லட் ஐக்கன் அந்த குறியீடு போடையும் இது உங்களுக்கு ஆயிட்டு. இது கீழே இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன செய்யறேன், இதுக்குள்ள வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு ஐக்கனை போட்டு எடுத்துடுறேன். அதே மாதிரி இதுக்கு முடிச்சுன்னா குறிப்பிட்டவன போடுறேன். எங்க போடுறேன்னு கவனமா பார்த்துக்கணுமா? சரி, ரைட், விரும்பின மாதிரி போட்டுட்டேன். இப்ப ஒரு விஷயம் இப்ப சொல்றேன், கிளியரா விளங்குங்க. இந்த கிரேட் 10 ஐசிடிக்கு கீழுக்கே தொடர்ச்சியாவே அது வந்திருக்கு. ஆனா ஒன்று உள்ளுக்காக இருந்தா கொஞ்சம் அழகா இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்டா, பாஸ் போட்டது இருக்கீங்களா, அதாவது ஒரு ஒரு இடத்த கிளிக் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்த கிளிக் பண்ணினாலும் சரி, அது எல்லாமே செலக்ட் ஆகும். ஏன், எல்லாம் ஒரே விஷயம். நீங்க டெப்ப கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, ரைட், என்ன, நீங்க இதை செலக்ட் பண்ணி போட்டு இந்த பாஸ சும்மா டச் ஊண்டி கிளிக் பண்ணல, சும்மா ஒரு டச், கர்சரை வச்சு ஒரு டச் பண்ணி போட்டு கீபோர்ட்ல இடது பக்கம் மேலுக்கு TAB டெப்னு ஒன்று இருக்கு. அந்த டெப்பை நீங்க என்டர் ஒரு தரம் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அது உள்ளுக்காகும். நீங்க எத்தனை தரம் கிளிக் பண்றீங்களோ எத்தனை தரம் அது உள்ளுக்கு போயிட்டே இருக்கும். ரைட், ஓகே, ரைட். இப்ப நீங்க அதை பின்னுக்கு ஆக்கணும் அப்படின்னா ஷிஃப்டோட டெப்பை நசிச்சீங்கன்னு சொன்னா பின்னுக்கு வரும். ரைட், கிளியரா சொல்றேன்னா, நீங்க டெப்பை நசிச்சீங்கன்னு சொன்னா அது உள்ளுக்கு போகும். ஷிஃப்டோட டெப்பை நசிச்சீங்கன்னு சொன்னா அது பின்னுக்கு வரும். அதே போலதான் இந்த இதையும் நீங்க ஒரு இது செஞ்சு போட்டு நீங்க டெப்பை நசிச்சீங்கன்னு சொன்னா அது உள்ளுக்கு போகும். ஷிஃப்டோட டெப்பை நசிச்சா பின்னுக்கு வரும். ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கிரேட் 10 ஐசிடி கிரேட் 11 ஐசிடி இருக்கீங்களா, இது நான் இவ்விடத்தை எடுக்கணும். நான் மார்க் பண்ணிருக்கிற இடம் இல்லை, அந்த பச்சையில மார்க் பண்ற இடம் இவ்விடத்தை எடுக்கணும் சொன்னா என்னத்தை நசிக்கணும்? ஷிஃப்டோட டெப்பை நசிக்கணுமா இல்லாட்டி சும்மா டெப்பை நசிக்கணுமா? அதை கிளிக் பண்ணி போட்டு நான் இப்ப இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப இதை நான் கிளிக் பண்றேன், கீழுக்கும் கிளிக் செலக்ட் ஆகும். இப்ப ஷிஃப்டோட டெப்பா சும்மா டெப்பா என்ன பண்ணினா அது முன்னுக்கு வரும். செட்ல போடணும். எது டவுட் இருக்குச்சுன்னா உடனே கேட்கணும். யூடியூப்ல யாரும் பாக்கிங்கன்னு கமெண்ட்ஸ்ல டவுட்டா போட்டுருக்கோங்க. இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியான இது. குயிக்கா செட்ல போடுங்க. நான் இந்த கிரேட் 10 ஐசிடி கிரேட் 11 ஐசிடியை கொஞ்சம் முன்னோக்கி நகர்த்தணும் சொன்னா ரைட், ஷிஃப்டோட டெப். நைஸ், ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன். ரைட், அப்ப நான் இப்ப ஷிஃப்டோட டெப்பை நசிக்கேன். ரைட், பாத்தீங்களா, சும்மா டெப்பை நசிச்சா உள்ளுக்காவது, ஷிஃப்டோட டெப்பை நசிச்சா வெளியில வருது. ரைட், ஓகே, விளங்குது உங்களுக்கு? ரைட், நல்லா, அதான் அழகா அமைதியாத்துல நான் சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குது. ரைட், ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, இது பார்த்துட்டோமா? ரைட், இதுதான் புல்லட்ஸ் போறோம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்ல சும்மா சும்மா டைப் பண்றேன்னா மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், வேற இன்னைக்கு மைக்கில் எழுதுறேன், சிஸ்டம் பாக்ஸ். சரி, இதை சும்மா எழுதுறேன். இந்த கீபோர்ட் ஏன் ரெட் காட்டுது? நான் கீபோர்ட் டைப் பண்ணினது பிழை. ரைட், ஓகே. வேற அவுட்புட் டிவைஸ். ரைட், ஏன் இது இவர்த்த காட்டுது கிராமர் ப்ராப்ளம்? அவுட்புட் எப்பயும் சேர்ந்து அந்த வேர்ட் வருமா? ரைட், அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் என்ன இருக்கு? ஸ்கிரீன் எழுதலாம், பிரிண்டர், ஸ்பீக்கர், சும்மா இது மூணுமே. ரைட், இப்ப இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், இந்த
அவுட்புட் டிவைஸுக்கு நம்பர் போட போறீங்கன்னா இங்க வந்து நம்பரை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான நம்பரை போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி ஏபிசிடி போட போறீங்கன்னா ஏபிசி கிளிக் பண்ணினா ஏபிசிடி விழும். இல்லாட்டி நம்பர் கிளிக் பண்ணினா நம்பர் விழும். ஒன்று ஒன்று 1.2 சொல்லி போடலாம். இல்லாட்டி ஒன்று ஏ ஸ்மால் ஏ அழகா உங்களுக்கு வழங்குது. என்னென்ன போடலாம் எல்லாம் வழங்குது உங்களுக்கு அழகா வழங்குது. ரைட், நான் என்ன போட்டீங்கன்னு சரி. ரைட், இப்ப அடுத்தது என்ன இருக்கிறது 1.1க்குள்ளுக்குள்ள வருது. அதை திரும்ப இங்க கிளிக் பண்ணி இதுல நார்மலா இது ஷோ ஆகும். நீங்க இப்ப நான் இதுல 6.2 போடுறேன். நான் இதையுமே இதை கிளிக் பண்ணி டெப்பை கொடுத்தா உள்ளுக்காகும். சரியா, டெப்பை கொடுத்தா உள்ளுக்காகும். ரைட், ரைட், ஓகே. இப்ப இந்த நம்பர் லிஸ்ட் காட்டுறதுல இல்ல உங்களுக்கு இந்த 1.1 எல்லாம் இல்லைன்னா நீங்க செட் நம்பர் வெளியில போயிட்டு இல்லாட்டி அந்த மத்ததுல போயிட்டு அதுல எட் பண்ணி கொள்ளணும். ரைட், டிஃபைன். ரைட், இதுல இப்ப ஆனா உண்மை அன்னைக்கு 1.1 1.2 தான் வரணும். அது என்ன செய்யறது, கிளிக் பண்ணி இதுக்குள்ள போய் எடிட் பண்ணலாம். இத 1ன்னு மாத்தி மாறுது. அதே போல இதுக்கு நான் பார்த்த முடிச்சுன்னா நம்பர் கொடுக்கல வேண்டிச்சுன்னா இதுக்குள்ள ஸ்மால் ஏ ஸ்மால் பி கொடுக்க அதை இங்கல கொடுத்து கிளிக் பண்ணி டெப் என்ன சிச்சுன்னா உள்ளுக்காகும். டெப் என்ன சிச்சுன்னா உள்ளுக்காகும். இதுதான் என்ன நம்பரிங் இல்லாட்டி லெட்டர்ஸ் போடுறது லிஸ்ட் லெவல். சரியா, நம்பரிங் இல்லாட்டி எழுத்துலையும் போடலாம். ரைட், இது பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் சரியா, இப்ப நான் இதை அழிக்கேன். அடுத்த ஒரு விஷயத்த பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு பந்தி அமைப்புல ஒரு கட்டுரையோ இல்லாட்டி ஒரு டொக்குமெண்ட் ஒன்று தயாரிக்க போறீங்கன்னு சொன்னா சரியா, டொக்குமெண்ட் ஒன்று தயாரிக்க போறீங்கன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யும் சொன்னா இங்க இந்த டிசைன்ல நம்ம டிசைன் டெப்ப தனியை தான் பார்க்கணும். ஜஸ்ட் இருக்கிற விஷயம் 3 விஷயம், மத்த எல்லாம் தேவையில்ல. இந்த டிசைன் டெப்ல ஹோம் இன்சர்ட் ட்ரோ டிசைன் இதுல பேஜ் போர்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேஜ் போர்டரை பயன்படுத்தி தான் எல்லாருமே பேஜுக்கு போர்டர் போடுவாங்க. இதுல பொக்ஸை தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஏன் பொக்ஸை கிளிக் பண்ணணும், எல்லா 4 பக்கமும் ஃபுல்லா வாருது. பொக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல ஸ்டைல நீங்க சும்மா பார்க்கலாம். ஸ்டைல் வளைச்சி கோடு போடுறது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதுல இத்தனை ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்தது இங்க இந்த ஆர்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னு ஆர்ட்லயும் இந்த காய் பூ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஷேப்புகள் இருக்கு. மரம் அது இது இந்த சின்ன பிள்ளைல 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைல எல்லாம் என்ன இதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு போகும். நீங்க கடையில ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் அப்படி செஞ்சாங்கண்டா இதுல 5 இனி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ரைட், இனி நம்மளே செஞ்சு கொள்ளலாம். இப்ப இதுல நான் ஏதாச்சும் ஒண்ணு தெரிவு செய்யறேன். சும்மா இது தெரிவு செய்யறேனே, தெரிவு செய்யறேன். இதுக்கு பிறகு அதுல தடிப்பம் என்ன மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரிக்கு நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். அதுல தடிப்பம் 4.5 போட்டு நல்ல தடிப்பம் வரும். அந்த அளவு தேவையில்ல. நான் சும்மா நார்மலா போட்டுட்டு ஓகே கொடுக்க ஓகே கொடுத்தா பாருங்க அழகான போர்டர் ஒன்று வந்துச்சு. இங்க இதுக்குள்ள டாக்குமெண்ட்டுக்குள்ள டைப் பண்ற எல்லா விஷயத்தையும் டைப் பண்ணி போட்டு போர்டர் கொடுக்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பிழைச்சிக்கிட்டு நிக்குமா. டைப் பண்ணினது மேலுக்கு இறங்கி நிற்கும். திரும்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதை சரி செய்யணும். அதுக்காண்டி தான் சொல்றேன் பேசி போர்டரை போட்டு டைப் பண்றேன். இப்ப உண்மையா இப்ப இவர் தடியே எனக்கு ஒரு பந்தி ஒன்று எடுக்கணும். ஏன் அதை வச்சுதான் நான் உங்களுக்கு அடுத்த விஷயம் சொல்லி தரலாம். எனக்கு உண்மையா பந்தி எல்லாம் இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கல. எம்எஸ் வேர்ட்லயே சும்மா குயிக்கா ஒரு பந்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். ரைட், பந்தி வந்துட்டு இப்ப யோசனையா கிடக்கும். ஐயோ எப்படி அந்த பந்தி வந்தேன் எப்படின்னு சொன்னா ஈக்குவல் பிராண்ட் சொல்லி டைப் பண்ணி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அடிச்சு போட்டு 2 தட்டினோம்னு சொன்னா ஒரு பந்தி ஒன்று வரும். ரைட், இப்ப வந்திருக்கிற பந்தி ஒரு குறிப்பிட்ட அளவுதான். உங்களுக்கு இன்னும் நிறைய பந்தி வரணும்னுச்சுன்னா இதுக்குள்ள எவ்வளவு அடிக்கீங்களோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் நான் சரியா இதை சும்மா வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே அந்த பிரக்கெட்டுக்கு ஒன்றும் அடிக்கல. எண்டரை தட்டின உடனே ஒரு பக்கத்துக்கு தான் உண்மை அந்த பந்தி வந்திருக்கு. உங்களுக்கு அழகா வழங்கு ஒரு பக்கத்துக்கு தான் வந்திருக்கு. அந்த ரேண்டுக்குள்ள அந்த பிரக்கெட்டுக்குள்ள ஒரு 5 இல்ல 4 எண்டரை தட்டுறேன்.
என்ன மாதிரி மாறுதுன்னு பாருங்க. ரைட், 1 2 3 4 பந்தி மாதிரி வந்திருக்கு. ரைட், இப்ப இதுல ஒன்று சொல்லி கொடுப்போம். என்ன மாதிரி வருவா? ஒன்று என்ன வருது? ஒரு பந்தி வருது. இது உங்களுக்கு தேவையானு சொல்லி கேட்டா இது உண்மையா தேவையில்ல. நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன். இப்பயாச்சும் ஒரு ஆளுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் ஒரு பந்தியை டைப் பண்றதுக்கு தேர்றதுக்கு அவசியம் இல்லை. இதுல 10 கொடுத்து எண்டரை தட்டி நடிச்சுன்னா 10 பந்தி ஒரு சின்ன பந்தி அமைப்புல வரும். ஓகே, அந்த அளவுக்கு போனா நமக்கு இப்ப ஒரு 5 பந்தி போதும். 5 பந்தி போதும். இது என்னத்துக்கு இந்த பேஜ் வேணும். ரைட், இப்ப அடுத்தது இப்ப நான் இதை டைம் நியூ ரோமனுக்கு மாத்துறேன். நான் இதை ஒவ்வொரு பந்திக்கும் ஒரு சின்ன சின்ன இடைவெளி விட்டு கேப் போடுறேன். ரைட், ஓகே. இப்ப இங்க என்னத்து பார்க்க போற முடிச்சுன்னா, நம்ம டைப் பண்ற பந்தி எல்லாமே இதுல பாருங்க அலைன் லெஃப்ட்ல தான் வருது. அலைன் லெஃப்ட்ல வருது. இதை நான் கிளிக் பண்ணி அலைன் லெஃப்ட்ல இப்ப இந்த 2வது பந்தியை இதை நான் சென்டர் சென்டர் பண்றேன். 2வது என்ன சென்டர் பண்ணிருக்கேன். 3வது அலைன் ரைட். அடுத்தது ஜஸ்டிஃபை. ரைட், அப்ப இந்த 4 பந்தியையும் உங்களுக்கு பார்த்தா விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இங்க என்ன செய்திருக்கிட்டு சொல்லி. ரைட், இது என்னையாம் அலைன் லெஃப்ட், இது சென்டர். சென்டர் பண்ணினா என்ன, இங்களையும் குறிப்பிட்ட அளவுக்கு புக் எல்லாமே நடுவுல வரும். இது என்ன அலைன் ரைட். ரைட், இது என்ன நடந்திருக்கு ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபைன்னு சொல்லிச்சுன்னா இங்காலையும் இடவு சரியா ஒரு அழகான முறைக்கு இருக்கும். பாருங்க, ஒரு அழகான முறைக்கு அந்த பந்தி அமைஞ்சிருக்கும். விளங்குதா? அழகான முறைக்கு அமைஞ்சிருக்கும். இதைத்தான் செல்லுவோம். ரைட், அடுத்தது இந்த பந்திக்கு இடையில இடவழி, இந்த ஒவ்வொரு வரிக்கும் இடையில இருக்கிற இடவழியை கூட்டணும்னு சொன்னா என்ன இருக்கு? லைன் அண்ட் பாராகிராஃப் ஸ்பேசிங். இதை நீங்க குறிப்பிட்ட கூட்டி கூட்டி போனீங்கன்னு சொன்னா எழுத்துட இடவழி மாறுது உங்களுக்கு விளங்கும். இப்ப பாருங்க, நான் 1.5 கொடுத்திருக்கேன், கொஞ்சம் இடவழி வந்துருக்கு. இப்ப 2 கொடுத்துச்சுன்னா இடவழி கெப் கூடுது. அப்ப நீங்க டாக்குமெண்ட் செய்யற நேரம் பாராகிராஃப் கெப் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன இங்க வந்து அதை செய்யணும். இந்த ரிமூவ் ஸ்பேசிங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த ஸ்பேசிங்குமே அங்க இல்லாம வரும். பாருங்க, ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட இல்லை. இது ஒன்றுல இருக்கி அங்க இது ஹெட் ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது மாறும். அதுக்கு கீழே கீக்கிறது அது வேணும். சரியா? அப்ப வழங்கி கொள்ளணும். ரைட், அநேகமா நீங்க ரிப்போர்ட் செய்யற நேரம் இந்த ஜஸ்டிஃபைங்கிற ஆப்ஷனை தான் கொடுப்பீங்க நினைக்கிறேன். இது நான் பார்த்தோம்னு சொன்னா எதுல இருக்கி லைன் லெஃப்ட்ல இருக்கி நீங்க பாத்துறீங்க. இதை நான் ஜஸ்டிஃபை பண்றேன், பாருங்க எப்படி மாறுதுன்னு. இப்படி அழகான முறைக்கு ஒரு நீட்டான மாதிரி ஃபுல்லா அந்த ஃபுல் பக்கத்துக்கும் உள்ளடங்குற மாதிரி வருது. ரைட், ஓகே. அடுத்தது இங்கதான் இன்னைக்கு ரீப்ளேஸ் சொல்றது. நான் சின்னது ஃபைன் பண்றது. இந்த ஃபைண்டில் வந்து நான் இங்க ஹெடர் சொல்லி டைப் பண்ணி நினைச்சுன்னா பாருங்க ஹெடர் எங்க வருதுன்னு பாத்தீங்களா? எங்க இந்த ஃபைண்டுங்கிறதுல வந்து ஃபைண்ட கொடுத்து அந்த குறிப்பிட்ட வேர்டை நான் சர்ச் பண்றேன். டைப் பண்ணின உடனே ரைட் அது ஃபண்டில அந்த பேஜ்ல எங்க இது காட்டுது. இப்ப பாருங்க, நான் இங்க கீழுக்கு சும்மாவா என் நேம் டைப் பண்றேன். என் நேம் நான் சும்மா ஒரு மாதிரியா டைப் பண்ணிருக்கேன். சரியா? இந்த ரீப்ளேஸ் ஒரு ஆப்ஷன் இல்ல, இந்த ரீப்ளேஸ கிளிக் பண்ணி இந்த ஃபைண்டில் பார்த்தோம் சொன்னா என் பேரை டைப் பண்றேன். பாப்போமா? என் பேரை டைப் பண்ண ரீப்ளேஸ் என்னென்ன ரீப்ளேஸ் ஆகணும் சொன்னா முகமதுன்னு மாறணும். இப்ப ஃபைல் நெக்ஸ்ட் கொடுக்கையும் அது ஹைலைட் ஆகுது. ரீப்ளேஸ கிளிக் பண்ணின உடனே பாருங்க நான் கீழுக்காவது சாணம் டைப் பண்ணினது முகமதுன்னு மாறிட்டு.
இதைத்தான் என்ன நண்பன் படத்துலவோ இன்ன வேலை செஞ்சிருப்பாங்கன்னு இதுல இருந்து உங்களுக்கு வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு 50 இல்லை 100 இல்லை 200 என்ன எத்தனை பக்கம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வேர்டை மாத்தணும் சொன்னா இங்க வந்து அந்த வேர்டை டைப் பண்ணி போட்டு எப்படி மாத்தணும்னு கொடுத்து போட்டு ரீப்ளேஸ் ஓலோ ரீப்ளேஸ் கொடுத்தோம்னு சொன்னா எல்லாமே மாறிடும். ரைட், ஓகே, இதுதான் விஷயம். ரைட், இப்ப டைப் பண்ணின எல்லாத்தையும் சேவ் பண்ண போறோம். ரைட், இப்ப கடைசி நம்ம இன்றைக்கு ஹோமை தான் பார்த்திருக்கோம். ரைட், ரைட், இதுல இந்த நோமெல் நோ ஸ்பேசிங் ஹெடிங் தூண்டெல்லாம் இருக்குல்ல. ரைட், இதை நான் உங்களுக்கு நம்ம செஞ்ச ஒரு ஒரிஜினலா ஒரு யூனிவர்சிட்டிக்கு இல்லாட்டி கேம்பஸுக்கு சப்மிட் பண்ற ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு டேபிள் ஆஃப் த கண்டென்ட் ஒரு விஷயம் எட் பண்ணணும். அந்த டேபிள் ஆஃப் த கண்டென்ட் எட் பண்ற விஷயத்த இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் இந்த ஹெடிங் 1 ஹெடிங் 2 ஆனால் ஹெடிங் 3 தொடர்ச்சியா இருக்கு சில விஷயங்கள் அதை பார்ப்போம். இப்ப நம்ம டைப் பண்ணினத்தை சர்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா சரியா. இப்ப இதுல பார்த்தோம்னுச்சுன்னா டுடே கிளாஸ் இம்பார்ட்டன்ட். ரைட், இதை நான் என்ன செய்யுங்க இங்க இப்ப இன்னும் சர்வ் பண்ணல ஒரு சும்மா காட்டனா சென்டர் பண்ணிருக்கேன். மாத்திருந்துச்சுன்னா சென்டரோ இங்கேயோ மாத்திக்கொள்ளலாம். ஸ்பெல்லிங் பெருசாக்குறேன்னு எழுத்த பெருசாக்குறது, ஹைலைட் பண்றேன் ஹைலைட் பண்ணிக்கொள்ளலாம். சாரி, இது ஃபொன் மாத்திருக்கேன். ஹைலைட் பண்றது நான் பக்கத்துல இல்லையா, சாரி. ரைட், இப்ப எழுத்த வெள்ளையா மாத்திருக்கேன். நான் அப்பா கலருக்கு மாத்தினா கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்லி போட்டு ரைட் ரெட்ல கொடுக்கேன். அழகா சேவ் ஆகும் பாருங்க, ரெட்ல வெயிட்டா இருக்கு. இப்ப இப்ப சேவ் பண்ண போறோம். இந்த ஃபைல்ல போய் சேவ் பண்ணலாம். அதுக்கு இல்லாட்டி கண்ட்ரோலோட எஸ். ரைட், கண்ட்ரோலோட சிடிஆர்எல்லோட எஸ் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணலாம். இந்த மோர் ஆப்ஷன்லயும் வரும். ரைட், கண்ட்ரோலோட எஸ். ரைட், அப்ப நீங்க என்னத்துல சேவ் பண்ண போறீங்க, என்ன பேர்ல சேவ் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சேவ் பண்ணலாம். அது பேர் எம்எஸ் வேர்ட் கோப்புணர்ச்சி என்ன .docx. சரியா, நீங்க ஃபைல எங்க சேவ் பண்ணணுமோ அங்க சேவ் பண்ற லொகேஷனை கொடுத்து போட்டு சேவ கொடுக்கலாம். ரைட், அப்படி இல்லை இந்த மோ ஆப்ஷனுக்கு அப்படி சேவ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மோ ஆப்ஷனுக்குள்ள வந்து சொன்னாலும் இங்க சேவ் பண்ணி கொள்ளலாம். இப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மோ ஆப்ஷன்ல வந்தா இன்னும் இருக்காது இந்த சேவ கொடுக்குறேன். அது ஏன் நம்ம அந்த மூவ் ஆப்ஷனுக்கு வரோம்னு சொன்னா நீங்க வேர்ட் ஃபைல சேவ் பண்ண போறீங்களா இல்லாட்டி இதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண போறீங்களான்னு கேக்குது. வேர்ட் ஃபைல நார்மலா சேவ் பண்ணா அப்படியே சேவ் கொடுக்குறேன். வேர்ட் இல்லாட்டி பிடிஎஃப் சேவ் பண்ணணும்னு சொன்னா பிடிஎஃப் கிளிக் பண்ணினா அது பிடிஎஃப் சேவ் ஆகும். பிடிஎஃப் அதுக்கப்புறம் எடிட் பண்ணிடலாம். ரைட், இப்போ நான் வேர்டா சேவ் பண்ண போறேன் சொன்னா ரைட், இந்த ப்ரௌஸ்ல எங்க சேவ் பண்ணணுமோ அங்க நான் லொகேஷனை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அதுக்கப்புறம் சேவ கொடுக்கலாம். ரைட், சேவ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நான் சேவ் பண்றேன். ரைட், இப்ப நான் அதை சேவ் பண்ணிட்டேன். இப்ப நான் இத வேறொரு பேர்ல இன்னொரு இடத்த சேவ் பண்ண போறேன்னு சொன்னா இத ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சேவ் பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு 2வது ஆண்டு இதை படிச்சுட்டு போட்டு டுடே செகண்ட் கிளாஸ் ஒரு சின்ன அப்டேட்டுகளை செஞ்சு போட்டு இதை நான் வேற பேர்ல திரும்ப சேவ் பண்ணணும்னு சொன்னா திரும்ப கண்ட்ரோலோட எஸ் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வேர்ட் ஃபைல் சேவ் பண்ணினத்திலேயே அது சேவ் ஆகிரும். கண்ட்ரோலோட எஸ் கொடுத்தா அப்படி இல்லாம கண்ட்ரோலோட சிடிஆர்எல் பிளஸ் ஷிஃப்ட் இருக்கு, ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட எஸ் ஷிஃப்ட் சாரி வெயிட் கொஞ்சம் வெயிட். ஓ, என் கீபோர்ட் மாறி கிடக்கு. ரைட், நான் கண்ட்ரோல் ஷிஃப்டோட எஸ் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுல பார்ப்போம். ரைட், இல்லாட்டி இங்க ஃபைல்ல சேவ் கோப்பியில வந்தீங்கன்னு சொன்னா இங்க அடுத்ததா புதிய பேர் போட்டு வேற லொகேஷன்லயும் சேவ் பண்ணி கொள்ளலாம். இந்த ப்ரௌசர் கொடுத்து உங்களுக்கு தேவையான இடத்தை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. டவுன்லோட்டா டெஸ்க்டாப்பா இதுல நீங்க வேர்டா என்ன மாதிரி சொல்லி நான் ஆல்ரெடி சேவ் பண்ணது இங்க சேவ் ஆக எங்க அது டிரைவ்ல சேவ் ஆகிக்கும் நினைக்கிறேன். நான் டிரைவை தான் கொடுத்தேன். இங்க இருக்கிற மரப்பா ரைட், இதுதான் சேவ் பண்றது.
ஓகே. அப்ப இன்றைக்கு நாம பார்த்திருக்கிறது ஹோம் டேப்ல இருக்கிற அநேகமான கருவிகள். நார்மலா பார்த்தோம்னா மேக்சிமம் கருவி பார்த்துட்டோம். இதுல இருக்கிறது ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல ஹெடர் ஃபுட்டர் பேஜ் நம்பர் போடுற எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கு, பிக்சர் ஒரு போட்டோ ஒன்று இதுக்கு எப்படி இன்சர்ட் பண்ற ஷேப்ஸ் என்ன, ரைட், அந்த விஷயங்களை அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். எனக்கு செட்ல போடுங்க. இன்றைக்கு கிளாஸ்ல படிச்சது கிளியரா விளங்கிட்டேன். டே கிளாஸ்ல படிச்சது கிளியரா வழங்கிட்டா என்ன மாதிரி சார், என்ன ஸ்பீடா நான் படிப்பீங்க நான் ஸ்லோவா படிப்பீங்கன்னு நினைச்சது தயவு செய்து செட்ல போட்டு கொள்ளுங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஹோம்ல இருக்கிற எல்லா காரையும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு இல்லை எல்லாமே ஒரு செஞ்சு காட்டின மாதிரி கொஞ்சம் எல்லாமே அவுட்புட்ல போட்டிக்க. ரைட், ஹோம்ல மெயினான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோமே. வெயிட் போக வேணாம், வெயிட். இந்த சப்ஸ்கிரைப் சூப்பர்ஸ்கிரைப்பை நம்ம பார்க்கவில்லையே. மெயினான விஷயம் இல்ல, அதை இப்படி மறக்கிறோம் நம்ம. ரைட், ரைட், எக்ஸ் ஸ்கொயர். ரைட், அப்ப எக்ஸ் டூ ஒன்று சொல்லி செல்றது டூ எங்க வரணும், கீழுக்கு வரணும். அப்ப இதை கிளிக் பண்ணி இதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு கீழுக்கு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இத வர்க்கம் விளங்குதா? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒய் வர்க்கம் ஈக்குவல் 20 சொல்லிச்சுன்னா இதுவும் சும்மா டைப் பண்றேன். ஓ மை காட், அது மேலே டைப் ஆயிருக்கு. வெயிட், பிளஸ் இதுதான். சரியா? இதுதான் சப்ஸ்கிரைப் சூப்பர்ஸ்கிரிப்ட் இல்ல. இதுதான் விஷயம். டைப் பண்ண நேரம் இது, சாரி மறந்துட்டேன், மெயினான விஷயம்ல இது ஹோம் டெம்ப்ல இது border போடுறது. அதை நாங்க பிறகு பார்ப்போம். அது கேஸ் ஒன்றும் இல்லை. ஹெடிங் நம்ம கட்டாயம் பார்ப்போம் பிறகு. ரைட், எல்லாரும் கிளியர்னு சொல்லிக்கிங்க. நல்லா, இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த செட்ல போட்டு கொள்ளலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கேட்டு கொள்ளுங்க. ரைட், ஓகே, இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.